வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த 4.5 ஆண்டுகள்ல மருத்துவ துறையில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அளப்பரியது. அதுவும் குறிப்பா இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றதே ஒரு இக்கட்டான கொரோனா காலகட்டத்தில் தான். அந்த கொரோனா காலகட்டத்தை மக்கள் அதீத நம்பிக்கையுடனும் கொஞ்சம் தைரியத்துடனும் கடந்து வந்திருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கடந்த 4.5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் மருத்துவ திட்டங்கள் மூலமா எத்தனையோ மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க, எத்தனையோ மருத்துவ திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் குறித்து தான் இன்றைய சிந்தனை களம் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். இன்றைய நாளினுடைய தலைப்பு மக்களை தேடி சென்ற மருத்துவ திட்டங்கள், மக்கள் நலனால் வெல்ல போகும் திராவிட மாடல் 2.0. சிறப்பு விருந்தினர்களும் இந்த அமர்வில் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். திமுகவில் இருந்து மக்களவை உறுப்பினர் டாக்டர் திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். விபத்து மற்றும் அவசர மருத்துவ முன்னெடுப்பின் மாநில திட்ட மேலாளர் பேராசிரியர் திரு மருதுதுரை அவர்களும் நம்முடைய இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கலாநிதி சார், உங்ககிட்ட இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். நேற்று கூட முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசும்பொழுது கொடுஞ்சிறைக்கு பயப்படாதன்னா கொரோனாவுக்கு பயப்பட போறேன் அப்படின்னு கேட்டார். நம்மளால அந்த சீனை இப்போ கூட விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஒரு அந்த பிபிடி கிட்டெல்லாம் போட்டுட்டு யாருமே போக தயங்குற, மருத்துவர்களை தாண்டி அந்த கொரோனாவுடைய அந்த சூழல் பற்றி தெரிஞ்சு யாருமே போக தயங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போகிறார். நான் தான் ஃபஸ்ட்டு, என்னை தாண்டி தான் என் மக்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அனைவருக்கும் வணக்கம். இதில் இது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி கூட ஒரு பரப்புரையில் அவர் இந்த கொரோனா இதை நாங்கள் தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, அந்த கொரோனா அப்படின்றது 2020ஆம் ஆண்டு ஒன்றிய அரசாங்கம் அந்த ஒரு லாக்டவுன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறது சம்டைம் இன் ஜான்வரி அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சாரி, மார்ச் அந்த டைமில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2020 மார்ச்சில். இது ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, நான் ஒரு மாதம் அங்கே டெல்லியிலே இருந்தேன். அண்ட் அங்கேருந்து சென்னைக்கு டிரைவ் பண்ணிகிட்டே வர வேண்டியது, ஏன்னா எந்த வழியும் இல்லை. ஆனால் அந்த லாக்டவுன் வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேசஸ் அப்படின்றது எதுவும் பெருசாக கிடையாது. அப்பொழுது கொரோனான்றது அப்போ சைனாவில் இருக்குது. அப்போ தான் ஃப்ளைட்டில் வரவங்களால இங்கே பரவுது அப்படின்றதுலாம் ஓரிரு கேஸ் அங்கே இங்கே அப்படின்றதெல்லாம் இருக்கும். அப்போ எப்படிப்பட்ட அரசியல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது தெரியும் அந்த கொரோனாவை பற்றி. அதாவது இஸ்லாமியர்களை எல்லாம் தாக்கி அப்படின்ற அளவுக்கு பிஜேபியிலேருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கேஸ் லோடு அப்படின்றது பெருசாக எதுவும் இல்லை அந்த 3 மாதத்தில். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபொழுது தான் அந்த செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட் அப்படின்றது வந்தது. அப்போ தான் பல இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் அந்த ரெட் ஹாட் ஸ்பாட்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதாவது அதாவது வேற ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி நிறைய இருக்கோ அங்கெல்லாம் காட்டு தீயாய் பரவும் ஒரு நிலை அப்படின்றது. அப்போ சென்னையில் எனக்கு தெரிந்த பல பேருக்கு அந்த மாதிரி ஒரு இது வரப்போ, எதிர்கட்சியாக இருந்தப்பவே எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு எல்லாரும் போய் மக்களை பார்த்து, ஏன்னா அந்த லாக்டவுன் அப்போ பார்த்திங்கன்னா பலர் பொருளாதாரத்தால் அதாவது சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு அப்படின்ற அளவுக்குலாம் போச்சு. அப்போ வெளியில் போய் மருந்து வாங்க முடியாது. இதை போன்று இருக்கும்பொழுது அந்த ஒன்றிணைவோம் வா அப்படின்றது மூலமாக லட்சக்கணக்கான பேர், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஆரம்பித்த இந்த ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா ஒரு வார் ரூம் மாதிரி க்ரியேட் பண்ணி, யாராவது ஒருத்தருக்கு எனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா சாப்பாடு கொடுக்குறது, மருந்து இல்லை அப்படின்னா அந்த மருந்து ஏற்பாடு பண்ணி தரது, இதை போன்று எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். அதே போல் அந்த மாதிரி மக்களை எல்லாம் சந்தித்து அவங்களுக்கு தேவையான நிவாரணங்கள் கொடுக்கறது, இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் பல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் இறந்து கூட போயிருக்கிறார்கள் அந்த கொரோனா டைமில். அதில் குறிப்பாக நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பழகன், அன்பழகன் அப்படின்றவர், அவர் ஜூன் மாதத்தில் அவர் இறந்து போயிறார். அவர் பிறந்தநாள் அன்றே அவருடைய இறப்பும் ஏற்பட்டது அப்படின்றது. ஸோ அந்த நேரத்தில் தான் ஆட்சிக்கு வந்தப்போ, ஆட்சிக்கு வந்துவிட்டோம் அப்படின்றது நம்ம கொண்டாடக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு நேரத்தில் கழகத் தலைவர் அவர்கள் அந்த கோவிடுக்கு போகிறப்போ நிறைய பேர் நாங்கள் அட்வைஸ் பண்ணோம். அதாவது நல்லா டாக்டராக இருந்துட்டு எனக்கு ஒரு வீட்டில் சொந்த அப்பா அம்மாவே கொரோனான்னு வந்துருச்சுன்னா அவங்கள உடனே தள்ளி வைக்கிற இந்த நேரத்தில் இந்த கோவிட் பேஷண்ட்ஸை போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு எல்லாருமே ஒரு ஷாக். அது என்ன அப்படின்ட்டு. அப்போ அவர் அதுக்கு சொன்ன பதில் என்னென்னா, தினம் தினம் மருத்துவர்களும் செவிலியர்களும் அவர்கள் உயிரை பணயம் வச்சு போய் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு வந்து இது மாதிரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு இதுவாக இருக்கும். அதே மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் வந்து ஒரு சொலேஸ், ஒருவர் வந்து நம்மளை பார்க்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த ஒன்றிணைவோம்பான்னு சொல்லிட்டு திமுக வந்து பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அவங்கள வந்து குவாரண்டைன் நம்ம பண்ணிட்டோம். குவாரண்டைன் உறவினர்கள் கூட யாரும் போய் பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உறவினர்கள் பார்க்க முடியாதுன்னா இந்த மாதிரி இதை போட்டுட்டு யாராவது ஒருத்தர் எப்பயாவது அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர அப்போ ஒரு முதலமைச்சர் நம்மளை பார்க்க வராதுங்கிறது எவ்வளவு பெரிய நம்பிக்கை அவங்க. கண்டிப்பா ஆக்சுவலாக வந்து அந்த பேஷண்ட்டை போய் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்து கேட்கலாம், உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த நேரத்தில் அப்படின்றத பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது. அந்த நேரத்தில் வந்து ஒன்றிணைவோம்வான்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த எல்லாருமே போய் மக்கள் எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு இருந்தப்போ அதிமுகலையோ வேறு எந்த கட்சியிலையுமே இல்லை, இந்த உலகத்திலேயே எங்கேயுமே வந்து யாரும் போய் மக்களுக்காக இந்த சேவை அப்படின்றது செய்யவே இல்லை. அது வந்து ஆனால் கழகத் தலைவர் எல்லாரையும் முடுக்கி விட்டார், அதாவது நீங்கள் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அன்பழகன் அவர்கள்லாம் வந்து ஒரு தோமுசா அவங்களுடைய ஆஃபீஸில் வச்சு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இந்த மாதிரி அரிசி அந்த இதெல்லாம் தேவையான உதவிகள் நலத்திட்டங்கள் அது செய்கிறப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன் நான், ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் சீனியர், அதாவது ஏஜ்டு, அண்ட் ஹி ஹேட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ நான் சொன்னேன் அது லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னா யூ ஹேவ் டு பி டேக்கிங் இம்யூனோசப்ரன்ஸ் வேர் யூ ஆர் வல்னரபிள். அப்போ வந்து அவர்கிட்ட கேட்குறேன் நான், சார் நீங்கள் ஏன் சார் வரீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நீங்கள் பண்ணணுன்ற திட்டத்தை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்துகிறோம், நீங்கள் ஃபோனில் எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்றப்போ அவர் சொல்கிறார், ஒரு திங்க் 20 years பேக், இது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆச்சு, அப்போவே நான் வந்து இறந்து போயிருக்க வேண்டியவன் நான். அப்போ வந்து கலைஞர் தான் வந்து எனக்கு இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வந்து உதவி செஞ்சு இது பண்ணார். இவ்வளோ வருஷம் ஆச்சியா, இதுக்கு மேலே நான் வந்து இதனால் போனால் ஏதோ ஒன்று சரி மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு போகிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்தில் இருந்துட்டேன். அண்ட் வெரி எமோஷ்னல் இதாகும் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர் அவர். அந்த மாதிரி பலர் இறந்தார்கள், பல மருத்துவர்கள் அவங்கெல்லாம் இருந்தாங்க. எடப்பாடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து கட்டுப்படுத்திட்டோம்னு சொல்கிறார். இவர் ஆட்சியில் இருந்தப்போ ஒன்றுமே கேஸே கிடையாது. ஸோ அதை போன்று இருந்து பிறகு அதுக்கு கட்டுப்பாடு வந்து வர்றதுக்கே வந்து பல மாதங்கள் ஆச்சு. இன்ஃபேக்ட் ஒரு 1.5 வருஷம் வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி அப்படின்றதே எதுவும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த 5 வருஷத்தில் வந்து டெக்னிக்கலாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்ததுன்றது வந்து 3 வருஷம் தான். இந்த 22 to 26 தான் அந்த காலகட்டத்தில் தான் we have seen all this development அப்படின்றது. ஸோ எடப்பாடி பழனிசாமி போன்று அதாவது ஒரு பொய் அந்த டைமில் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலை, எதுவுமே பேசலை, வீட்டை விட்டு வெளியில் வரல, வீட்டில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவர் தான் வந்து இன்றைக்கி வந்து இதை போல் பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்றது. முன்மாதிரி மாநிலம் மட்டுமல்ல, முன்மாதிரி முதலமைச்சர் அப்படிங்கிறத ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே அதை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அதை வந்து உலகத்துக்கும் அதை வந்து நிரூபிச்சு காட்டினார். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மருது சார், என்னோட அடுத்த கேள்வி உங்ககிட்ட தான். நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறேன். அரசு மருத்துவமனைகள் இன்று தமிழ்நாட்டில் அடைந்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளால வந்து ஒரு வார்த்தைகளால் அதை சொல்லிடவே முடியாது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் அரசு மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையிலே அதை வந்து திறம்பட செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த 4.5 ஆண்டுகளில் குறிப்பாக அரசு மருத்துவமனைகள் அடைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் செய்திகள் நேயர்களுக்கும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது அன்பு வணக்கம். ஒரே ஒரு புள்ளிவிவரத்தை மட்டும் நான் இங்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மாரடைப்பு நோய் ஏற்பட்ட நோயாளிகளுக்கு உதவி செய்வதற்கான இந்த இடையீட்டு சிகிச்சையை வழங்கக்கூடிய கேத் லேப் எனப்படும் அந்த கார்டியாக் கேத்தரைசேஷன் லேப் வந்து நிறுவப்பட்டிருந்தது. 21 to 24 3 ஆண்டுகள் புள்ளி விவரங்கள், அதுக்கு முந்தைய 3 ஆண்டு புள்ளி விவரங்கள், அது பயன்பாடுக்கு கொண்டு வரப்பட்ட நடைமுறைகள், இவற்றை மட்டும் நான் ஒரு ஒப்பீட்டு அளவில் இதை நான் இங்கு குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். முந்தைய 3 ஆண்டுகளில் 3000 சொச்சம் இடையீட்டுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த 18 மருத்துவக் கல்லூரிகளில் எங்கெல்லாம் அந்த கேத் லேப் நிறுவப்பட்டிருந்ததோ அது எலக்டிவ் ப்ரொசீஜராக காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய வகையிலே அது செயல்பாட்டில் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் அரசு விடுமுறைகளில் அது செயல்பாட்டுக்கு இல்லாத நிலை இருந்தது. 21 ஆட்சிக்கு வந்த பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையிலும்
மக்களது தேவைகளை முன்னிறுத்தியும் அவைகளின் செயல்பாட்டில் ஒரு நிர்வாக மாற்றத்தை அரசு என்ன செய்தது என்றால், உயிருக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய மாரடைப்பு போன்ற நோய்க்கு எப்படி ஒரு எலக்டிவ் அப்ரோச் சரியாக இருக்க முடியும்? அது 24 மணி நேரம் செயல்பட வேண்டுமாயிற்று. ஞாயிற்றுக்கிழமைக்கும் அரசு விடுமுறைகளுக்கும் இதயம் விடுமுறை சொல்கிறதா என்ன என்ற அடிப்படையில் 24x7 365 என்பதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதை செயல்படுத்திய போது 3 ஆண்டுகளில் 21 24 வரைக்கும், நான் பணி நிறைவு பெற்றது 24ஆம் ஆண்டு. அந்த 3 ஆண்டுகளில் 22,999 இடையீட்டுகள் செய்யப்பட்டிருந்தன. முந்தைய 3 ஆண்டுகள் 3000 சொச்சம். இந்த 3 ஆண்டுகளில் 22,999. 3000 எங்க இருக்கு, 22,000 எங்க இருக்கு? அந்த நம்பர் டிஃபரன்ஸ் 632% இன்கிரீஸ். எஸ், அந்த 632% இன்கிரீஸ் இன் அரசு மருத்துவமனைகள்ல வந்து இந்த எமர்ஜென்சி உட்பட்ட கேத்லாப் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து செய்யப்படுகிறது என்றால், அத்துணை நோயாளிகளும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த மருத்துவம் செய்யப்பட்டுள்ளது. கட்டணமில்லா சிகிச்சையை அவர்கள் பெறக்கூடிய சூழலை உருவாக்கியதன் காரணமாக இந்த 23,000 குடும்பங்கள் வறுமை கோட்டுக்குள் தள்ளப்படக்கூடிய நிலை தடுக்கப்படுகிறது. சமூக நீதி என்று நாம் சொல்லுகின்ற தத்துவத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய தரவுகள் என்னவென்றால், இந்த 23,000 குடும்பங்களும் இந்த சிகிச்சை அரசு மருத்துவமனையில் இல்லை என்றால் அவர்கள் தனியார் மருத்துவமனையை நாடி இருப்பார்கள். பெரும் செலவுக்காக இருக்கக்கூடும். அந்த செலவினை செய்வதற்காக அவர்கள் கடனுக்குள்ளோ அல்லது தங்களிடம் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச வசதிகளை விற்க வேண்டிய நிலையோ ஏற்பட்டிருக்கும். அதை சத்தமில்லாமல் தடுத்து தனியார் மருத்துவமனைகளுக்கு எந்த வகையிலும் குறையில்லாத மருத்துவ சேவைகளை அரசு மருத்துவமனைகளால் வழங்க முடியும் என்பதை அரசு உறுதி செய்ததன் வாயிலாக ஒரு நோய் சம்பந்தப்பட்ட இடையீட்டுகளில் மட்டும் 23,000 குடும்பங்கள் பயன் பெற்றிருக்கின்றன என்றால், இதை நாம் சற்றே விரிவுபடுத்தி அனைத்து தளங்களுக்கும் நாம் இந்த தரவுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு திறமையான நிர்வாகம் என்பது புது புது கருவிகளை வாங்கி வைப்பது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கின்ற கருவிகளை நல்ல பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து அது மக்களை சென்று சேர்வதிலும் பயனை உறுதி செய்வதிலும் தான் அடங்கி இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக நேரடியாக பார்த்தேன். அதற்கு நான் பணியாற்றிய தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையே சான்றாகும். நான் எதையும் சான்றுகள் இல்லாமல் பேசவில்லை. இந்த 3 ஆண்டுகள் இடையீட்டுகளின் அடிப்படையில் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி இருதய மருத்துவத்துறை மட்டுமே மாநிலத்தில் முதன்மை பெறக்கூடிய வகையிலே செயல்பட்டு இந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் பயன் அளித்திருப்பதை நான் பணியாற்றிய இந்த கல்லூரியிலிருந்து நேரடியாக பார்த்த காரணத்தினால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் மக்களுக்கு மிக நெருக்கமாக சென்று சேர்த்திருக்கிறது. மக்கள் இதன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் வாயிலாக கையிலிருந்து செலவு செய்யக்கூடிய நிலை என்பது தடுக்கப்படுகிறது. மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. இந்த அரசு மருத்துவமனைகளை மக்கள் நாடி வரக்கூடியது என்பது கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் மிக அதிகமாக ஆனதற்கு நான் பணியாற்றிய என்னுடைய பணிக்காலத்தின் இறுதி ஆண்டுகளே சான்றாகும். மேலும் முக்கியமாக கொரோனா காலத்தில் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னதிலிருந்து நான் ஒரு சற்று கருத்தை முன்னெடுத்து செல்லுகிறேன். நோயாளிகள், இந்த தொற்றா நோய்களின் தாக்கத்திற்கு ஆளான நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருவதிலோ மருந்துகளை பெற்றுக் கொள்வதிலோ இந்த லாக்டவுன் காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய சிரமம் இருந்தது. நிச்சயமா நோயாளிகள் மருந்துகளை நிச்சயமா துணை நோய் இருக்கிறவங்க ஓகே, இன்னைக்கு கொரோனா வந்தாச்சு, எல்லாரும் மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க. இப்போ மருத்துவமனை வார்டு முழுக்க கொரோனா பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க. கொரோனா பாதிப்பு ஆகல, ஆனா எனக்கு துணை நோய் இருக்கு, பிபி, சுகர், இந்த மாதிரியான துணை நோய் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து மந்த்லி வந்து டேப்லெட்ஸ் கன்சியூம் பண்ணியே ஆகணும். அப்ப அவங்களுக்கான அந்த ஒரு வேக்யூம் வந்து மருத்துவத்துறையில வந்து உருவாகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. உடனே மக்களை தேடி மருத்துவ திட்டம் உள்ள வருது. இந்த இடத்துலதான் வந்து நம்ம ஒரு மிக முக்கியமான புள்ளியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் பின்னால் கடந்த இமிடியேட் பாஸ்ட்ல ஏற்பட்ட பாதிப்பு கொரோனா. மக்கள் முடங்கி இருக்கிறார்கள், மருத்துவம் கிடைக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையிலே நோய் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. அந்த நோய் தாக்கத்தினால் மக்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் மக்களை தேடி மருத்துவம் என்பது
துவக்கப்பட்டது. அதன் விளைவாக இந்த தொற்றா நோய்களின் தாக்கத்திற்கு ஆளான நோய்கள் இல்லங்களை தேடி மருந்துகள் செல்லுகின்ற நிலை உருவான போது தொற்றா நோய்களின் தாக்கமானது அதனுடைய பக்க விளைவுகள் மக்களை பாதிப்பது என்பது வெகுவாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்னால் 3 இடைவெளிகள் காணப்பட்டன. கண்டறியப்படாத நோய்கள் என்பது ஒரு பக்கம், கண்டறியப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவம் கிடைப்பது என்பது இன்னொரு பக்கம், மருந்துகள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அந்த நோய் கட்டுக்குள் இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டிய இடைவெளி இன்னொரு பக்கம். இந்த 3 இடைவெளிகளையும் அரசு கண்டறிந்து ஆய்வு செய்து டயக்னாஸ்டிக் கேப், ட்ரீட்மெண்ட் கேப், கண்ட்ரோல் கேப் என்பதை மூவற்றையும் சரி செய்யக்கூடிய வகையிலே மக்களை தேடி மருத்துவம் என்பது இல்லங்களை தேடி சென்ற போது அதன் தாக்கம் குறைவதற்கு ஏதுவாக ஆனது. மக்கள் பயன்பெற்றார்கள். இது மிக ஒரு முன்னோடியான திட்டம். இது விளைவாக இன்னொரு நீட்சி என்ன சொல்ல வேண்டும் என்றால், அதையும் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியிலே நான் பணியாற்றிய துறையிலிருந்து செய்வதற்கான ஒரு பணியை மேற்கொண்டோம். நீரிழிவு நோயாளிகள் வெகுவாக அவர்களது பாதங்கள் பாதிப்புக்கு ஆளாவது கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் ஏறத்தாழ 1,14,00,000 சர்க்கரை நோயாளிகளது பாதங்கள் பரிசோதனை செய்யப்படக்கூடிய வாட் இஸ் கால்ட் ஸ்கிரீனிங். உலகத்திலேயே இத்தனை எண்ணிக்கையிலான நீரிழிவு நோயாளிகள் பாத பாதிப்புகளுக்கான நோய் கண்டறிதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் சர்வதேச அளவில் எந்த தரவுகளும் இல்லை. 84 லட்சத்திற்கும் அதிகமான நீரிழிவு நோயாளிகளது பாதங்கள் பரிசோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது என்பது இதுவரையில் மருத்துவ உலகம் கண்டிராத ஒரு அரிய நிகழ்வாகும். அதன் வாயிலாக அறிவியல் பூர்வமாக நீரிழிவு நோயின் மிக முக்கியமான பாதிப்பாகிய பாத பாதிப்புகளை குறைப்பதற்கும் அதன் காரணமாக செலவினங்களுக்கும் கால் இழப்பிற்கும் உயிரிழப்பிற்கும் ஆளாகக்கூடிய நோயாளிகளது வாழ்வில் அரசு நேரடியாக ஒரு இடையீட்டை கொண்டு வந்திருப்பது என்பது உலக அளவில் வேறு எந்த ஒரு அரசும் மேற்கொள்ளாத ஒரு நடவடிக்கை ஆகும் என்பது மருத்துவ ரீதியாக டயபெட்டிக் ஃபுட் சொசைட்டி ஆஃப் இந்தியா எனக்கூடிய அறிவியல் குழுவால் கூட மிகவும் அங்கீகரிக்கப்பட்டது. அதற்காக 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தேசிய நலவாழ்வு குழுமத்திற்கு ஆரேஷன் என்பது ஒரு வழங்கப்பட்டு இந்த தரவுகளை நாம் ஒரு அறிவியல் மாநாட்டிலே சமர்ப்பித்தோம். மிகவும் ஆச்சரியத்தோடு பல நாட்டினரும் பிற மாநிலங்களை சார்ந்தவர்களும் அதை கேட்டு நம்முடைய நேரடியாக தொடர்பு கொண்டு எங்கள் மாநிலத்திலும் இதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அணுகி இருக்கிறார்கள். பாதம் பாதுகாப்பும் திட்டம் என்பது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் நீட்சியாகும். தொற்றா நோய்களின் தாக்கத்திற்கு நேரடியாக உதவிகளை கொண்டு சேர்ப்பது ஒருபுறம் என்றால், தொற்றா நோய்களின் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான இடையீட்டுகளை ஒரு அரசு மேற்கொள்வது என்பதும் தமிழகத்திலேயே நடந்த ஒரு அரிய நிகழ்வாகும். அதை போலவே தான் இதயம் காப்போம் என்கின்ற ஒரு திட்டமும் ஆகும். நான் முன்னர் இந்த கேத்லாப் இன்டர்வென்ஷன்ஸ் டேட்டா நான் சொன்னேன், 632% இன்க்ரீஸ் அப்படிங்கறத நான் சொன்னேன். அது போலவே ஒரு நோயாளிக்கு மாரடைப்பு வந்துவிட்டது, அவர் மருத்துவமனைக்கு சென்று சேர்வதற்குள் அந்த கோல்டன் ஹவர்ல ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன இன்டர்வென்ஷன் பண்ண முடியுமான்னு யோசிச்சு அதுக்காக 9,000க்கும் அதிகமான இடங்களில் துணை சுகாதார மையங்கள் தொடங்கி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 108 ஆம்புலன்ஸ், 1000க்கும் அதிகமான 1050 ஆம்புலன்ஸ்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் இந்த இதயம் காப்பும் மருத்துவ பெட்டகம் என்பதை அந்த லோடிங் டோஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாட்டையும் செய்து வைத்து அதை குறித்த தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் நோய் தடுப்பு, சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ கல்வி இயக்ககம் மற்றும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநரகங்கள் மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதன் காரணமாக நல்ல விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை நான் இங்கு பதிவு செய்ய வருகிறேன். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுகின்றேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்பி வயல் என்கின்ற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு காலை நேரத்திலே ஒரு நோயாளி நெஞ்சு வலிக்கிறது என்று செல்கிறார். அங்க இருக்கக்கூடிய செவிலியர் அந்த நோயாளியை பார்த்துவிட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துவிட்டு அவர் சந்தேகப்படுகிறார், இவருக்கு மாரடைப்பாக இருக்குமோ என்று. இந்த லோடிங் டோஸ் என்கின்ற அந்த மருந்துகளை உடனடியாக கொடுத்து விட்டு அவரே அங்கு ஒரு அந்த இதய மின்வரைவு படம் இசிஜி எடுக்கிறார். எடுத்துவிட்டு அதை அவர் வாட்ஸ்அப்பிலே மருத்துவருக்கு அனுப்புகின்ற போது அவர் உடனடியாக இது ஹார்ட் அட்டாக் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த செவிலியர் 108 ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க. லோடிங் டோஸ் கொடுத்து பேஷண்ட் 108ல ஏத்தி ஜிஹெச் பட்டுக்கோட்டைக்கு அனுப்புறாங்க.
பிஎஸ்சில இருந்து ஜிஹெச்சுக்கு வந்து ஒரு தொலைபேசியில தகவல் தெரிவிக்கிறாங்க. அரசு மருத்துவமனை பட்டுக்கோட்டையில வந்து அந்த நோயாளியை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்த நிலை உறுதி செய்யப்படுகிறது. அரசு மருத்துவமனைக்கு வந்து அந்த நோயாளிக்கு எமர்ஜென்சியில அட்மிட் பண்ணி அந்த குருதி உறைவு கரைப்பான் மருந்து த்ராம்போலைசிஸ் எனப்படக்கூடிய அந்த குருதி உறைவு கரைப்பான் மருந்து செலுத்தப்படுகிறது. செலுத்தப்பட்டு அந்த குருதி உறைவு உறுதி செய்யப்பட்ட பின்னர் நோயாளி ஸ்டெபிலைஸ் பண்ணப்படுவார் இல்லையா, அந்த ஸ்டெபிலைசேஷன் என்கிறது முடிந்தவுடன் மீண்டும் 108 ஆம்புலன்ஸில் அந்த பேஷண்டை அந்த நோயாளியை வந்து ஏற்றி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்புகிறார்கள். அரசு மருத்துவமனையிலிருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தகவல் பரிமாறப்படுகிறது. இங்கு அவசர மருத்துவ பிரிவிலே அந்த நோயாளியை பெற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். நோயாளி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவசர பிரிவில் காலடி எடுத்து வைத்த நிமிடத்திலிருந்து 45 நிமிடங்களுக்குள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கேட்லாபுக்கு அந்த நோயாளி அழைத்து செல்லப்பட்டு எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராம் செய்து அவருக்கு தேவைப்படக்கூடிய ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யப்படுகிறது. இந்த தொடர்ச்சி இருக்குது இல்லையா, ஆரம்ப சுகாதார நிலையத்துல லோடிங் டோஸ், டிரான்சிட்டுக்கு 108, ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் அரசு மருத்துவமனைக்கும் தகவல் பரிமாற்றம், தயார் நிலை, ஆயத்த நிலையில் நோயாளியை பெற்றுக்கொண்டு அடுத்த இடையீடாகிய குருதி உறைவு கரைப்பான் மருந்து கொடுப்பது, அரசு மருத்துவமனையில் அது செலுத்தப்பட்ட பிறகு அங்கிருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நோயாளியை அனுப்பி வைப்பதில் 108 பங்கு தகவல் பரிமாற்றம். இங்கு உறுதி செய்யப்பட்ட தயார் நிலை, ஞாயிற்றுக்கிழமை என்ற போதும் கேட்லாப் தயாராக இருப்பது, அந்த நோயாளிக்கு அது செய்யப்படுவது, அதன் பலனாக அந்த நோயாளி முழு பலன் பெற்று நலம் திரும்புகின்ற போது நேரடியாக அந்த நோயாளியை பார்க்கின்ற பணியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் எல்லோருக்கும் அது ஒரு கூட்டு இயக்கம்தான். அந்த இயக்கத்திலே பங்கு பெறுகின்ற அனைவருக்கும் நன்றாக தெரியும் எது மக்களுக்கான மருத்துவம் என்பதும், எது மக்களுக்கான திட்டமிடல் என்பதும், எது மக்களுக்கான செயல் திட்டம் என்பதும், எது மக்களுக்கான அரசு என்பதும். அந்த வகையில் இந்த மக்களை தேடி செல்லுகின்ற மருத்துவ முன்னெடுப்புகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும், அதற்கு இன்னொரு சான்று அரசு கொண்டு வந்த நம்மை காக்கும் 48 திட்டம் என்பதாகும். விபத்திலே பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உடனடியாக தொடர்ந்து பேசலாம். அதாவது அரசு மருத்துவமனையில ஒரு நாட் ஆரம்பிக்கிறது, தொடர்ச்சியா வந்து அடுத்தடுத்தான திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. எங்கேயுமே நம்மளால வந்து இதுல கொஞ்சம் நம்ம நிறுத்திக்கலாமா அப்படின்னு சொல்ல வேண்டிய இடமே எங்கேயுமே இல்லை. உடனே அரசு மருத்துவமனைகள், அதுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவம்னு தொடர்ந்து நீண்டுகிட்டே இருக்கு. இது ஒரு கனெக்ஷன் ஆஃப் சோர்ஸா தான் நம்மளால பார்க்க முடியுது. சார், கோல்டன் ஹார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. முதல்லலாம் யாராவது அடிபட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் உதவி செய்யறதுக்கே அங்க ஒரு தயக்கம் இருக்கும். எனக்கு ஏதாவது சிக்கல் வந்துருமா, இதுல எனக்கு மனிதாபிமானம் இருக்கு, நான் போய் ஹெல்ப் பண்றேன், பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லார் மத்தியிலும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அங்க போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த கோல்டன் ஹார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த கோல்டன் ஹார் முக்கியம். அப்போ இது முதல்வரோட கவனத்துக்கு போகும்பொழுது உடனே அங்க ஒரு திட்டம் பிறக்குது, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. அடுத்த 48 ஹார்ஸ்ல அவங்களுக்கான எல்லா உதவிகளும் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த திட்டம் பத்தி. இது இன்ஃபேக்ட் இது முதல்ல நம்மளுடைய கலைஞர் அவர்கள் தான் இதை கொண்டு வந்தது. அதாவது கலைஞர் காப்பீட்டு திட்டம். அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிசீசஸ் அப்படின்றது ஏராளமான நோய்களுக்கு சிகிச்சை அப்படின்றது தனியார் மருத்துவமனைகளில் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அரசாங்கம் அதற்கு செலவு செய்யும் அப்படின்னு. அந்த நேரத்தில் இன்னொரு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா, இது நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இது நம்ம பேஷண்ட்டை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுறோம் அப்படின்னா அதனால பிரச்சனைகள் அதெல்லாம் உண்மையிலேயே இருந்த காலகட்டம் அது. அதாவது எப்படின்னா, இப்போ நான் யாராவது ரோட்டில் அடிபட்டிருக்காங்க, இப்போ நான் கூப்பிட்டு போய் அங்கே விட்டேன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் நீங்கள் யார், என்ன உறவு அப்படிலாம் கேட்டுட்டு நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அதற்கு பிறகு போலீஸ் போய் அவங்கள நீ என்னதுக்கு பண்ண என்ன, அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அது அந்த நேரத்தில் அரசாங்கத்தில் ஒரு சர்க்குலர் மாதிரி சொல்கிறாங்க, அதாவது பேஷண்ட்டை கூப்பிட்டு இது பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான இதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக் என்கொயரியை தவிர வேறு தெர் இஸ் நோ லீகல் இது அப்படின்றது சொன்னதுக்கப்புறமா தான். ஸோ அந்த நேரத்தில் தான் அது வந்தது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு, ஏன்னா நான் மருத்துவமனை நடத்திக்கிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில், ஸோ எனக்கு அதெல்லாம் டைரெக்டாக ஹவ் சீன் ஹவு தட் இம்பேக்டட். ஸோ இத்தனை பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தது. அதிமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு
பல டிசீசஸ்க்கு வந்து அதை நிறுத்திட்டாங்க. அதாவது அந்த திட்டத்தை கைவிடவில்லை, ஆனால் அதை வந்து சீர்குலைக்கும் விதமாக இந்தந்த வியாதிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நிறைய கம்மி பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு நமது மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ திருப்பி வந்ததுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோல்டன் ஆர்ங்கிறது எவ்வளோ முக்கியம்? அதாவது கோல்டன் ஆர் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கண்டிஷன்ஸ் வந்து உடனடி மருத்துவ உதவி இல்லை என்றால் அது உயிரை சேதம், அதாவது அது இறந்துருவாங்க அப்படின்றது இருக்கும். மெயினாக வந்து ஹார்ட் கண்டிஷன்ஸ், அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்களோ ஹாஸ்பிட்டலுக்கு, டு தட் எக்ஸ்டென்ட் யூ மே சர்வைவ் அப்படின்றது. நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோல்டன் ஆர் அப்படின்றது வந்து எவ்வளவு துரிதமாக நீங்கள் எடுத்து செல்கிறீர்களோ அதை வந்து உயிரை காப்பாற்ற முடியும். அதே போல் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரத்தம்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்லாம் இருந்ததுன்னா, ஸோ 2 விதமாக இதை பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இந்த டைம்குள்ளார போகணும். அதை செய்ய முடியாத பொழுது தான் இந்த ஆம்புலன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து கம்ஸ் இது. ஸோ அந்த ஆம்புலன்ஸ்ன்றது கூட வந்து அந்த 106 ஐ மீன் அந்த 108 அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு டாக்டரோட நீங்கள் வந்து இப்போ ஒரு விபத்து ஏற்பட்டால் ஒரு மருத்துவர் அங்கே போய் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த இம்மீடியட்டாக, ஏன்னா அங்கேருந்து அவங்க ஹாஸ்பிட்டல் வர நேரம் கூட வந்து இஸ் ப்ரெஷியஸ். ஸோ அதை வந்து இவங்க வந்து அங்கே போய் ரீச் ஆகிட்டு உடனே தே ஸ்டார்ட் தி திங் வேர் இப்போ அந்த பிளட் லாஸ் இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஏதாவது மேஜராக ஒரு ஃப்ராக்சர் ஆகி அது மூச்சு விடாமல் இருக்க முடியும், மூச்சு விடுறது ப்ராப்ளமாக இருக்கும், அதாவது லங்ஸில் வந்து பியர்ஸ் ஆகி அப்படின்றது, அதெல்லாம் வந்து இம்மீடியட்டாக அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இந்த 108 ஆம்புலன்ஸு இந்த இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் ஹேஸ் சேவ்ட் ஸோ மெனி பேஷண்ட்ஸ். ஸோ அந்த கோல்டன் ஹவர் அப்படின்றது வந்து இஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் பீரியட் விச் வில் சேவ் த பேஷண்ட் அப்படின்றது. அதற்கு இந்த அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதே போல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் patients going to government hospitals அப்படின்றது. Almost 55% of them will go to government hospital. Whereas நீங்கள் நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது 15% or 25% இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இல்லை, நார்த்தில் அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய நிலைகளை நம்ம அன்றாடம் செய்திகளில் பார்க்குறோம். அது எலி ஓடுறதா இருக்கட்டும், பேஷண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த இன்குபேட்டர்ஸ் வசதி இல்லாமல் உயிரிழக்கிறதா, ஹாஸ்பிட்டல்ஸே இல்லாதது. நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் ஹாஸ்பிட்டல். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 5 டிஸ்ட்ரிக்ஸை பிரித்தாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வி ஆர் இந்த ப்ராசஸ் ஆஃப் செட்டிங் இட் அப். நமக்கு வந்து 38 மருத்துவ கல்லூரிகள் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஓவரால் எடுத்திங்கன்னா அரௌண்ட் 80+ இருக்கிறது, ப்ரைவேட்லாம் சேர்த்திங்கன்னா. வேறஸ் நீங்கள் நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களுக்கு அங்கே மருத்துவமனையே இருக்காது, அரசு மருத்துவமனை அப்படின்றதே இருக்காது. வேறு எல்லாருமே வந்து அங்கே தனியாரில் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இது வந்து ஓவர் நைட் வந்துடாது. இது வந்து அன்லஸ் யூ எஜுகேட், ஸ்கூல் எஜுகேஷன் முடித்தா தான் நீங்கள் காலேஜுக்கு போக முடியும். அந்த பெனிட்ரேஷனே வந்து நார்த்தில் வந்து நிறைய கம்மியாக இருக்குது. ஐ மீன் லைக் இப்போ தான் வந்து தேர் டெவலப்பிங். வேறஸ் நம்ம வந்து இது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிவிட்டு ஏன் இன்றைக்கி வந்து இது வந்து மருத்துவம் இவ்வளோ சிறப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய அதாவது சில திட்டங்கள் கலைஞர்லாம் வந்து எப்படி இதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு மருத்துவமனையில் வந்து MBBS படிச்சுட்டு நீங்கள் வந்து அரசு மருத்துவராக போய் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து 3 ஆண்டுகள் சேவை செய்தால், 2 ஆண்டுகள் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், 2 or 3 years நீங்கள் அங்கே சேவை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வந்து ஒரு 50% அதாவது உங்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் அப்படின்றது இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு கோர்ட்டில் வந்து அதை ஸ்குவாஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஃபைட் பண்ணி திருப்பி கொண்டு வந்தோம். அதோட முக்கியத்துவம் அப்படின்றது வந்து அந்த ஜட்ஜுங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதான் தெரியல. ஜட்ஜுங்கெல்லாம் வந்து அந்த திட்டத்தின் ஏன் அது வந்ததுன்றதை பற்றி கூட அனலைஸ் பண்ணாமல் மெரிட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து ரிசர்வேஷன்ன்றதை கட் பண்ண பார்ப்பாங்க. பட் இப்போ நீங்கள் வந்து இந்த 2 years 3 years நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தால் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, நீங்கள் ஒரு கிராமத்தில் எங்கேயாவது ஒரு குக் கிராமத்தில் போய் போட்டிங்கன்னா கூட அந்த பிஜி சீட்டு கிடைக்குமேன்றதுக்காக போய் அங்கே வேலை செய்வாங்க. இந்த திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரளா போன்ற மற்ற இதில் கிடையாது. அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து அந்த இடங்கள்லாம் வேலை செய்கிறதுக்கு டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க. நம்ம இங்கே வந்து ஒரு 70,000 80,000 சம்பளம் கொடுத்து இவங்களை வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க 1.5 lakhs 2 lakhs ஆஃபர் பண்ணால் கூட அவங்க வரமாட்டாங்க. ஆனால் இதே இது வந்து நான் உங்களுக்கு பிஜிக்கு உங்களுக்கு அஷூரன்ஸ், ஏன்னா பிஜி கிடைக்கிறதுன்றது வந்து ஸோ டிஃபிகல்ட். ஸோ இது மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்ததுனால கவரேஜ் ஆஃப் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி, ஆர்கியூபிளி இன் த வேர்ல்ட். எஸ், மேபி இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை செயல்படுத்தி பார்க்க முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால இன்னும் கூட அந்த க்ரோத் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. மருது சார், விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், எத்தனை பேருக்கு இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து உதவி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வெறும் வார்த்தைகளால் சொல்லிட முடியாது. நம்ம நாட்டில் இருக்கிறவங்களை தாண்டி வட மாநிலத்தவர்களும் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய பார்வை?
முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மக்களுக்கு ஏறத்தாழ 1,40,00,000 அதிகமான குடும்பங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதிலே ஓராண்டுக்கு அவர்கள் ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் அந்த மருத்துவ சிகிச்சைகளை செய்து கொள்ளக்கூடிய வசதி அதிலே இருக்கிறது. அந்த இடையீடுகள் யாவும் அரசு மருத்துவமனைகளிலே கிடைப்பதற்கான கட்டமைப்பை அரசு உறுதி செய்திருக்கிறது. அந்த கட்டமைப்பை ஒரே நாளில் உருவாக்கிவிட முடியாது என்பது மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்ன இடத்திலிருந்து நான் இதை விரிவுபடுத்த விழைகிறேன். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படக்கூடிய சில திட்டங்களை எங்கள் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த விட வேண்டும் என்று தொடர்பு கொண்ட போது இந்த 50-60 ஆண்டு கால வரலாற்றில் மருத்துவ கட்டமைப்பானது எவ்வாறு வெவ்வேறு காலகட்டங்களில் தொடர்ச்சியை உறுதி செய்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அவர்களுக்கு எடுத்து சொன்ன போது, உங்கள் மாநிலத்திலே இதை உடனடியாக நடைமுறைப்படுத்த கொண்டு வருவதற்கு இருக்கக்கூடிய சிரமங்களை தங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் சொன்னேன். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் இது தொடர்ச்சியாக கடந்த 5-6 தசாப்தங்களில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பாகும். இந்த கட்டமைப்பின் வாயிலாக ஒரு 36 ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு. அந்த மருத்துவக் கல்லூரியிலே இந்த உயர் சிகிச்சைகள் வழங்குவதற்கான தகுதி பெற்ற மருத்துவர்களும் அதற்கான மருத்துவ வசதிகளும் உறுதி செய்யப்பட்டு, அந்த மருத்துவ சிகிச்சை ஆனது தனியார் மருத்துவமனையில் செய்ய வேண்டுமானால் பல லட்சங்கள் செலவாகும் எனக்கூடிய பின்னணியிலே மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்பது அந்த சேவைகள் அரசு மருத்துவமனைகளில் கட்டணமில்லா சிகிச்சையாக மக்களுக்கு கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்வது தமிழ்நாட்டில் சாத்தியமாகி இருக்கிறது. இதன் வாயிலாக தொற்றா நோய்களின் பெருக்கம் அது எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய இந்த சூழலில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள் அதன் தாக்கத்திற்கு, அது ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார அழுத்தத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதை தொலைநோக்கு பார்வையோடு அரசு முன்னெடுத்த காரணத்தினால்தான் இன்று அதன் பயனீட்டாளர்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டமானது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது இன்னும் கூர்மையடைய வேண்டும். அதற்கான கவரேஜ், அதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி இன்னும் அதிகப்படுத்தப்பட்டு அதனுடைய செயல் திட்டங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களும் சரி செய்யப்பட வேண்டும் என்பது உண்மைதான். அதுவும் அரசு கவனத்திற்கு வந்து சரி செய்யப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகிறது. இதன் வாயிலாக அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மிக முக்கியமான கூறு விபத்துகள் போது ஏற்படக்கூடிய அந்த திடீர் செலவுகளில் குடும்பங்கள் சிக்கி தவித்து விடக்கூடாது என்பதன் காரணமாகத்தான் நம்மை காக்கும் 48 திட்டமானது எதிர்பாராத நேரங்கள்ல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவு. அதாவது திடீர்னு இன்னைக்கு நான் போகும்பொழுது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதை யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க, அதை எந்த ஃபேமிலியும் பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதிர்பாராம திடீர்னு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய செலவு அது. கரெக்ட். அந்த ஒரு நேரத்துல பணம் இல்லாமல் அந்த ஒரு மருத்துவம் கிடைக்காமல் போய்விட்டது என்கிறது வரக்கூடாது என்பதற்காகத்தான் அதை அரசு செயல்படுத்தி 2021ஆம் ஆண்டு டிசம்பரில் துவக்கப்பட்ட திட்டமானது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு முதல்ல 1 லட்சம் அறிவிச்சு அதை இப்ப அதை 2 லட்சமாக அதிகரித்து அந்த பேக்கேஜஸ் எப்படின்னா சில பாலிட்ராமா ஏற்படும். பல ஒரே நோயாளிக்கு எலும்பு முறிஞ்சிருக்கும், தலையில அடிபட்டிருக்கும், வயிற்றுல ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். இந்த பாலிட்ராமா பேஷண்ட்ஸும் பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பேக்கேஜஸ் ரிவைஸ் பண்ணி அதனுடைய ஒதுக்கீட்டை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ஆக்கி அந்த பலன்கள் மக்களுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்திருக்கிறது. இதைத்தான் பிற மாநிலங்களும் தங்கள் மாநிலங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முன்னெடுத்திருக்கிறார்கள். நம்மை காக்கும் 48 பிற மாநிலங்களுக்கு பரவியது. இந்த செயல் அது போலத்தான் இப்பொழுது பாதம் பாதுகாப்பும் திட்டத்திற்கு கூட அரசு இன்சூரன்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்து அதை செய்வதற்கும் முன் வந்திருக்கிறது. இதையும் பிற மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவா கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். நிச்சயமா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். கலாநிதி சார், அதே மாதிரி மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எத்தனை இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க அந்த முகாம் அமைக்கப்பட்டிருந்துச்சு, எத்தனை மக்கள் அதன் மூலமா பயனடைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற லைவ் ரிப்போர்ட்ஸை நம்ம நிறைய செய்திகள்ல பார்த்தோம். இன்னும் அதுல கூடுதல் சிறப்பான விஷயம் என்னன்னா, தனக்கு ஒரு நோய் இருக்குங்கிறத நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த முகாம்ல தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர். அதாவது தனக்கு ஒரு
இன்னைக்கு வந்து நான் ரெகுலராக காலையில் எழுந்திருக்கிறேன், நான் என்னோட அன்றாட வேலைகளை பார்க்குறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ஸ்டில் ஏதோ ஒரு மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க, நான் போய் அங்கே போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே வந்து எனக்கு ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க நிறைய பேர். நலம் காக்கும் ஸ்டாலின் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய பூம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். எத்தனை மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க? நீங்கள் களத்தில் இருந்திருப்பீங்க, உங்களோட இல்லை, அதாவது நான் இந்த திட்டத்துடைய இதுவே என்னென்னா இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப். அதாவது நீங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்றது கான்செப்டே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசீசஸில் வந்து தெர் ஆர் 2 டைப்ஸ் மெயின்லி. அதில் ஒன்று வந்து இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்துடும். இப்போ ஒரு ஃபீவர் அப்படின்னா ஒரு லைக் எனி இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஃபீவர் அப்படின்றது வந்துடும். பட் சர்டன் டிசீஸ், இப்போ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர், இது போன்ற டிசீஸ் எல்லாம் அந்த சிம்டம்ஸ் வர்றப்பவே த ப்ராப்ளம் வுட் ஹவ் க்ரோன் டு அன் எக்ஸ்டென்ட் வேர் இட் வில் ஆல்ரெடி பி லைஃப் த்ரெட்னிங். அதாவது அந்த உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை அப்படின்றது, அந்த நீங்கள் வந்து அந்த நோயின் தாக்கம் அப்படின்றது வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே சிவியர் ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படின்றது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ன்ற கான்செப்டே ஆரம்பிக்கப்பட்டது. அது அரசு மருத்துவமனைகள்லையும் இந்த மாதிரி கண்டக்டிங் கேம்ப்ஸ் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே வந்து சிறப்பாக பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அது இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஜிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்தையும் சேர்த்து பண்ணுறதுல ஒரு 1500 ரூபாய் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதே வந்து நான் வந்து இங்கே ஸ்டான்லியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜிஹெச்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டான்லியில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்கள் அப்படின்றது. அங்கே வந்து சரி இது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்டான்லியில் மட்டும் வந்து அதே ட்ரீட்மெண்ட் அந்த இது வந்து டெஸ்டிங் அப்படின்றது 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அதாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்தி இது வந்து அவங்க வந்து அதை பண்ணுறப்போ அப்போ தான் வந்து இதில் ஐடென்டிஃபை எனக்கு பிபி இருக்குது, இல்லை சுகர் இருக்குது, ஆர் ஐ மீன் லைக் எனி அதர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து எப்படின்னா தமிழ்நாடு ஏன் முதன்மை மாநிலமாக இருக்குன்னா த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் ஃபார் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ஸ் அப்படின்றது ஏர்லி டிடெக்ஷன். உங்கள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் அது வந்து 32-33 வருடங்கள். அதாவது ஒரு ஆவரேஜ் லைஃப் ஆஃப் இந்தியன். அதாவது எல்லாரும் வந்து 32 இறந்துருவாங்கன்னு இல்லை, பட் ஒரு ஆவரேஜ். ஏன்னா அப்போ வந்து சைல்டு மார்டாலிட்டி, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஹையாக இருந்தது. இன்றைக்கி வந்து இந்தியன் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது வந்து அரௌண்ட் 72 இயர்ஸ் ஆர் சம்திங். அந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். ஆனால் இது வந்து இந்தியன்னு சொல்கிறோம். இதுவே நீங்கள் தமிழ்நாடு அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஆர் அதர் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வில் பி ஒரு 3 or 5 years மோர் தேன் தி அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஏன் வந்து நம்ம தமிழ்நாடு வளமாக இருக்கிறது என்றால் நம்மளுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ஸ் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறது அண்ட் ரீச். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பல மாவட்டங்களில் வந்து இந்தியா முழுவதும் only 50% of the districts, there are about 900 odd districts in India. அதில் வந்து 50% அப்படின்னா என்ன 450 districts தான் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இந்தியாவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வேற தமிழ்நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஈச் டிஸ்ட்ரிக்ட் there is a மெடிக்கல் காலேஜ். இப்போ அண்மையில் வந்து அந்த பிரிந்த 5 மாவட்டங்கள் அதுலேயும் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு ஒர்க் இஸ் கோயிங் ஆன். ஸோ இது மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இட் cannot happen overnight. இது வந்து பல தசாப்தங்களாக இல்லை, நீங்கள் வந்து 1 லட்சம் கோடி நான் கொடுக்குறேன், நாளைக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நான் வந்து மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரணும்னா அது நடக்காது. ஏன்னா நீங்கள் கட்டுறதுன்றது ஒன்று, ஆனால் இந்த டாக்டர்ஸ் வரணும் இல்லைங்களா, அந்த டாக்டர்ஸ் வர வைக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு பிளான் பண்ணணும். இது எல்லாம் செய்வதற்கு பல தசாப்தங்கள் ஆகும். ஸோ தமிழ்நாடு வந்து இந்த 5 தசாப்தங்களாக கொண்டு வந்த பல திட்டங்கள் அப்படின்றதுனுடைய ரிசல்ட் தான் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு இந்த அளவுக்கு ஒரு கிரேட் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்குது, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். முதல்வர் மருந்தகங்கள் நிறைய இடங்களில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் போகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அட் த சேம் டைம் குவாலிட்டிலையும் எந்த விதமான ஒரு மாற்றும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால முதல்வர் மருந்தகங்கள் எல்லா இடங்கள்லையும் ஓப்பன் செய்யப்படுது. இது எங்கே ரோல் ப்ளே பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கும்பொழுது நான் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். அதை நான் வந்து ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் ஷாப்பில் போய் நான் அதை வாங்கும் பொழுது அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது மந்த்லி வைக்கும்பொழுது அது ஒரு 1000ஆகவே இருக்கட்டுமே, அது மந்த்லி வைக்கும்பொழுது அது இட்ஸ் a ஹியூஜ் அமௌண்ட். அப்போது அங்கே நான் என்ன பண்ணுறாரு மாண்புமிகு முதல்வர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் மருந்தகங்களை திறக்கிறாரு. அப்போ உங்களோட துணை நோய்களுக்கான மருந்துகளை நீங்கள் மாதம் வாங்குங்க, ஆனால் அது 1000 ஆகாது, அது கம்மியாகும். இப்போ முதல்வர் மருந்தகங்கள் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுது?
இது வந்து கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ, பிகாஸ் மை ஃபேமிலி இஸ் அ பொலிட்டிக்கல் ஃபேமிலி அப்படின்றதுனால டாக்டர்ஸ் எல்லாம் பேசுகிறப்போ வந்து லைக் ஒரு ஹை மாரல் கிரவுண்டில் வந்து அதை சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து உயர்ந்த கொள்கைகள் உடையவன் அப்படின்ற அந்த இதில் அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து ஊழல் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி இப்போ பொதுப்படியாக எல்லாம் பேசுகிற மாதிரி நான் இப்போ வந்து சொல்லுவேன். நான் டாக்டர்ஸ் மட்டும் என்னென்னா நாங்கள் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு மருந்து எழுதுறீங்க, இப்போ அந்த மருந்து ஒரு கம்பெனிக்காரன் வந்து உங்களை பார்க்குறான், இந்த மருந்து எழுதுங்க சார் அப்படின்றான். அதுக்கு இன்சென்டிவாக என்ன சொல்கிறான், உங்களுக்கு வேணால் ஒரு ஃபாரின் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறேன், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான். அதை ஏன் நீங்கள் எழுதுறீங்க? இதே மருந்து சீப்பர் ரேட் அதே குவாலிட்டி அப்படின்றது இன்னொரு கம்பெனி இருக்கான், அவன் ஆனால் அதெல்லாம் தரமாட்டான். நீங்கள் ஆனால் அந்த மருந்து தான் எழுதுவீங்க. அவன் சொல்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஊழல். நீங்கள் வந்து ஒரு நோயாளிக்கு செலவை குறைக்கணும்னு நீங்கள் உண்மையிலேயே நம்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவனுக்கு செலவு கம்மி பண்ணுறதுக்கான இந்த மருந்து எழுதுவீங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த மருந்து எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகணுன்றதுக்காகலாம் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு நீண்ட டிஸ்கஷன். அப்போ தான் வந்து தேர் திங்கிங், ஓ ஐ மீன் ஒரு செல்ஃப் அவேர்னஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்பொழுது இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ், அதாவது இன்ஃபேக்ட் தேர் வாஸ் ப்ரொபோசல் வேறு ஒரு சட்டமாகவே அது வந்தது. அந்த டாக்டர் வந்து ஒரு ஃபார்முலேஷனை வந்து கம்பெனி பேர் போய் எழுதக்கூடாது. அவங்க வந்து மருந்து என்ன மருந்து, இப்போ வந்து பேராசிட்டமால் அப்படின்னா பேராசிட்டமால்ன்ற அந்த காம்பவுண்டை தான் எழுதணும். அது வந்து குரோசனா கொடுக்குறாங்களா என்ன அப்படின்றது வந்து த ஷாப் கேன் டூ தட் அப்படின்றது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் ஆரம்பித்தது அப்படின்னு பார்க்குறப்போ குவாலிட்டி ட்ரக்ஸ் அட் அ லோ காஸ்ட் அப்படின்றது இட் இஸ் ஈஸிலி பாசிபிள். ஸோ அது வந்து இப்போ தமிழ்நாடு முழுவதும் அதை மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் அப்படின்றதுக்கு பதிலாக இட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட் டு மேபி அபவுட், ஆச்சரியப்படுவீங்க, 10% or 20% ஆஃப் த காஸ்ட்ன்ற அளவுக்கு வரும். ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காஸ்ட் ஆஃப் மெடிசன் இஸ் ஸோ. நான் பாதியும் நினைச்சேன், நீங்க சொல்ற ரேஷியோ படி பார்த்தா 3% வந்துடும் போல. இல்லை, ஆக்சுவலாக வந்து அந்த ஃபார்முலேஷன் வந்து அன்பிராண்டட் ஜெனரிக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா the cost will be very very low. generic medicines. ஸோ அது வந்து and they are of good quality. இப்போ கவர்மெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த ஒரு there is a department for this where they will decide on be it medicines, I mean like tablets, pharmaceuticals or equipments. இதெல்லாம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து they will fix இதை தான் வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அரசாங்கம் வாங்குறதுலேயே ஒரு எக்யூப்மெண்ட் வந்து 1 crore அப்படின்னா அவங்க வந்து அதை மார்க்அப் பண்ணி 2 crores அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிலாம் பண்ணுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து அது வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட்லி ஃபாலோட் வேர் தே என்ஷூர் தட் இது. ஸோ அதனால் வந்து இந்த மெடிசன்ஸ் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இப்போ இந்த கவர்மெண்ட் ஆரம்பித்தது அப்படின்றது வந்து இட் இஸ் அ கிரேட் இது ஃபார் லேக்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ். வெரி ட்ரூ. மருது சார், அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைம்லையும் சரி, குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா அடுத்த இருக்கக்கூடிய அந்த 42 நாட்களுக்குள்ள அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மகப்பேறு இறப்பு அப்படின்னு அதை வந்து நம்ம சொல்றோம். ஆனா கடந்த 4 ஆண்டுகள்ல இந்த மகப்பேறு இறப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. அந்த நம்பர்ஸ் வந்து 1-2 இல்ல, மிகப்பெரிய பர்சன்டேஜ்ல அந்த மகப்பேறு இறப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஊட்டச்சத்து பெட்டகம் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம அவங்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வந்து தன்னோட பிரெக்னன்சியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் பட்சத்துல அவங்களுக்கு மாசம் வந்து வாலண்டியர்ஸ் போறாங்க, சுகாதார பணியாளர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க போறாங்க, போயிட்டு வந்து என்னென்ன வேணும் எல்லாம் இருக்கா அப்படின்னு நேரடியாகவும் போய் கேட்குறாங்க, ஃபோன் மூலமாகவும் அவங்களோட ஹெல்த்தை வந்து செக் பண்றாங்க. இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக சரியான ஒரு பார்வை. இதுக்கு நான் ஒரு ஆனக்டோட் நான் சொல்லணும்னா, சமீபத்துல ஒரு தனியார் மருத்துவமனை சார்ந்த ஒரு மூத்த பெண் மருத்துவர் கோவையில இன்னொரு சக மருத்துவர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க. இல்லைங்க, நான் மாதிரி பிரெக்னன்ட் மதர்ஸ் ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி எங்ககிட்ட வந்து டேட்டா கலெக்ட் பண்றாங்க. ஒரு தடவை எங்க கிளினிக்ல இருந்து பேஷண்ட் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா அவங்க திரும்பி எங்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க, அங்கேயே எல்லாத்தையும் நல்லா பண்ணிடுறாங்க, எங்களுடைய பேஷண்ட்லோட பிராக்டிஸே கொஞ்சம் குறைந்த மாதிரி இருக்குங்க அப்படி சொல்லி ஒரு மருத்துவர் சீனியர் மருத்துவர் கருத்து தெரிவித்தது. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குல்ல சார், அது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனா எங்க நமக்கு வந்து ஒரு சிசேரியன் பண்ணிடுவாங்களோ, இதுவே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா நமக்கு ஒரு நார்மல் டெலிவரி நடக்கும் அப்படிங்கிறது. கரெக்ட். இந்த பர்செப்ஷனே சேஞ்ச் பண்ணது வந்து அரசனுடைய மிகப்பெரிய சாதனை. ஏனென்றால் கர்ப்பிணி காலத்துல வந்து இந்த உயிரிழப்புகள் தடுக்கப்பட வேண்டுமானால் அது வந்து ஒரு இடையில மட்டுமல்ல, அது கர்ப்பம் தரித்த நாளிலிருந்து அவருடைய உடல் நலத்தை உறுதி செய்வதில் பல்வேறு உதவிகள்
நலத்திட்ட செயல்பாடுகள் தொடர்ந்து இருப்பதன் காரணத்தினால், கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்படுவதன் காரணத்தினால், அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு என்பது ஒரு தரத்தினை உயர்த்தி அது மீண்டும் ஆய்வு செய்யப்படுவதும் தவிர்க்க முடியாத காரணங்களினால் வேறு நோய்களின் தாக்கத்தினால் ஒரு இறப்பு ஏற்பட்டால் கூட அதை குறித்த வெர்பல் ஆடிட் நடத்தப்படுகின்ற விதமும் அதை சரி செய்வதற்கான ஒருங்கிணைப்புகளும் தமிழ்நாட்டில் மிக அழகாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மகப்பேறு இறப்புகள் குறைக்கப்படுகிறது. இருந்த போதும் இந்த இடத்தில் நான் ஒரு மிக முக்கியமான கருத்தை பதிவு செய்ய வேண்டும். இந்த 3 நாளைக்கு முந்தைய உலக சுகாதார நாள், இந்த ஆண்டு வந்து டுகெதர் லெட் அஸ் ஸ்டாண்ட் வித் ஃபார் ஹெல்த் கேர், லெட் அஸ் ஸ்டாண்ட் வித் சயின்ஸ், அறிவியலோடு அனைவருக்கும் நலவாழ்வுக்காக அறிவியலோடு நாம் சேர்ந்து நிற்போம் என்பதுதான் இந்த ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தினுடைய முழக்கமாகும். சமீபத்தில் இன்னொரு இடத்துல வந்து யூடியூபை பார்த்துட்டு வீட்டிலேயே டெலிவரி பண்றேன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு மரணம் நிகழ்ந்த செய்தியை நாம் கண்டோம். அது போன்ற அறிவியல் தரவுகள் அற்ற மூடநம்பிக்கையை சார்ந்த சில செயல்பாடுகளை சமுதாயம் செய்யக்கூடாது என்பதை நான் இந்த இடத்தில் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். இந்த இடத்தில் நான் இன்னொரு கருத்தையும் சொல்ல வேண்டும். நலவாழ்வு என்பது ஒரு மருத்துவம் மட்டுமல்ல, நோய் தடுப்பிலும் இந்த அரசு கவனம் கொள்கிறது. பள்ளி பெண் குழந்தைகளுக்கான அந்த கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பு 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அந்த வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தடுப்பூசி செயல்படுத்தப்படுவது இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், மாணவர்களது விளையாட்டு மேம்பாட்டிற்காக செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள், இவை யாவும் ஒரு நோய் அற்ற மிக சுகாதாரமான நலவாழ்வு விழிப்புணர்வு கொண்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசு செய்யக்கூடிய முதலீடுகள் என்று நான் பார்க்கிறேன். வளர்ந்தவர்களுக்கு நோய் தொற்று நோய்களின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு சிகிச்சைகள் வழங்குவதில் அவர்களுக்கு பெரும் செலவினங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கின்ற அரசின் கரிசனத்தை இன்னொரு புறம் பார்க்கிறேன். நோய் தடுப்பு ஒரு புறம், இடையீட்டுகளின் காரணமாக செலவினங்களை தடுக்க வேண்டும் என்பதற்கான இடையீடுகள் இன்னொரு புறம் என்கின்ற வகையிலே அரசினுடைய செயல்பாடுகள் ஒரு நலவாழ்வு விழிப்புணர்வு கொண்ட சமுதாயத்தை உருவாக்க என்பதற்காக தொடர் முயற்சிகளை, தொடர் செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டு கொண்டிருக்கிறது. இவை யாவற்றிலும் மக்கள் தம்மை இணைத்துக் கொண்டு அரசினுடைய நோக்கங்களை, அரசினுடைய திட்டங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஒரு மிக்க மகிழ்ச்சியான, வளமான, நோயற்ற, நலமான சமுதாயத்தை மக்களும் உருவாக்குவதற்கு முன்வர வேண்டும் என்பதை எனது வேண்டுகோளாக நான் இங்கு பதிவு செய்கிறேன். நிச்சயமா இது வந்து இந்த 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான, பெண் குழந்தைகளுக்கான அந்த தடுப்பூசி அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட். அதை அப்படிதான் மட்டும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு சார். அதே மாதிரி லாஸ்ட் மந்த் இஃப் ஐம் நாட் ராங், உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு குழு வந்து தமிழ்நாடு வந்திருந்தாங்க. இந்த மகப்பேறு விகிதம், இறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் எப்படி அதிக அளவில் குறைஞ்சிருக்கு, ஸோ அதை நாங்களும் கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த டீம் வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு டீம் வந்து தமிழ்நாடு வந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு, வாங்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், இது மட்டும் இல்லை மாநில கொள்கையும் எங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க, மொழி பற்றையும் எங்ககிட்ட இருந்து கற்றுக்கோங்க அப்படின்னு கூட ட்வீட் எல்லாம் போட்டிருந்தார். தொடர்ந்து நம்ம 1 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம். இத்தனை விஷயங்கள், எத்தனை திட்டங்கள் நம்ம வந்து பேசணும். ஏதோ ஒன்று ஆரம்பிச்சா அந்த ஒன்னோடவே அது முடிய மாட்டேங்குது, அது அடுத்தடுத்து தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுதும் தொடர்ந்து ஒரு ப்ரொபகண்டா வந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. போதிய மருத்துவர்கள் இல்லை, அரசு மருத்துவமனை சரியா இல்லை, இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரங்கள் நம்மை சுற்றி கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது என்ன பண்றது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இறுதி கருத்தா இதை நான் ஒரு கருத்து. நீங்க வந்து எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெசிக்னேஷன் ஆர் சம் அன்எக்ஸ்பெக்டட் டெத்ஸ் இது மாதிரி அப்படின்றது ஒரு வேகன்சி அப்படின்றது இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது வந்து டு ஃபில் தட் வேகன்சி தே வில் டேக் ரெமெடியல் ஸ்டெப்ஸ், அதாவது இதை சீர்திருத்த வேண்டும் அப்படின்றதுக்காக சொல்லி அது வந்து அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது இன்றைக்கி ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா இன்றைக்கி உடனே நீங்கள் வந்து நாளைக்கு இன்னொரு ஆள் அங்கே ஃபில் பண்ண முடியாது. ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராசஸ். ஸோ அதனால் எந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாலும் அந்த ஷார்ட்டேஜ் அப்படின்றது இருக்கும். பட் அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு வந்து தேர் ஆர் பீப்புள் ஹூ வில் பி ஏபிள் டு டூ தட். இப்போ நாங்கள்லாம் வந்து படித்து கொண்டிருந்த காலத்தில் வந்து நான் எம்சிஹெச் படிக்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில்.
ஆஸ் அ போஸ்ட் கிராஜுவேட் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ். அதாவது அந்த அரசாங்கத்தின் மருத்துவராக நானும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நாங்கள் படித்தப்போ வந்து இட் வாஸ் 2 years கோர்ஸ், 2 வருடம். அண்ட் நாங்கள் 2 பேர் தான் ஒரு வருஷத்துக்கு சேர முடியும். ஸோ அட் எனி கிவன் டைம் 4 டாக்டர் தான் இருப்பாங்க. இப்போ வந்து தரம் உயர்த்தப்பட்டு நாங்கள் அந்த 4 டாக்டர் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அந்த இதில் வந்து 6 PGs இப்போது, அண்ட் அது வந்து 3 years கோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் 4 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தது இப்போ 18 டாக்டர்ஸ் வந்து அங்கே வந்து தே ஆர் டூயிங் திஸ் இன்டு டபுள், more than double, 4 into 4 16. It's quadrupled almost. So இது மாதிரி 4 முறை அது வந்து அது அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கும்பொழுது அவங்க என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இது வந்து அப்பாயிண்டட் டாக்டர்ஸ் பை த கவர்மெண்ட் அப்படின்றது. அந்த டீச்சர்ஸ்ன்றது 7 பேர் இருந்திருப்பாங்க, அந்த 7ன்றது 7ஆவே தான் இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஏன்னா இப்போ நான் மருத்துவ இதுவாக ஸ்டூடெண்ட், ஐம் அ ஸ்டூடெண்ட், ஐம் நாட் கன்சிடர்ட் அஸ் அ டாக்டர். ஸோ அது மாதிரி தான் வந்து அதை வந்து தே கெட் டு மேனேஜ் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இது மாதிரி இருக்கும்பொழுது இது சும்மா வந்து இது ஏதோ ஒரு குற்றம் சொல்லணுமேன்றதுக்காக வந்து தேல் கீப் த்ரோயிங் நம்பர்ஸ். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் டெலிவரிஸ் பற்றி பேசியிருந்தீங்க இல்லைங்களா, அரசாங்கத்தில் வந்து இஃப் யூ கம் கெட் அ டெலிவரி டன் அதுக்கு ஒரு கேஷ் இன்சென்டிவ் இருக்குது. ஸோ இப்போ அந்த கேஷ் இன்சென்டிவ் இருக்குது. இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அண்ட் சேஃப்டி அப்படின்றது வந்து இஸ் பீன் ரெக்கார்டட். நீங்கள் வந்து மார்டாலிட்டி, இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ராக்டிகலி 0. அண்ட் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு மெட்டர்னல் மார்டாலிட்டி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, த ஸ்க்ரூட்டினி விச் த கவர்மெண்ட் டஸ் இஸ் so intense that அந்த ஹாஸ்பிட்டல் வந்து மூடிட்டு போயிடுற அளவுக்கு வந்து they will be tense and they will be restricted to practice till the investigation is over, where you can't conduct deliveries. So very very stringent. அதனால தான் வந்து நம்மளுடைய maternal mortality rate and infant mortality rate is very very low. எனக்கு தெரிந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி ஆச்சு. நான் வந்து தேவர் ஆஸ்கிங் மை ஹெல்ப். ஐ செட் இட் இஸ் அ ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் வந்து எல்லா இறப்பையும் தடுத்துடணும் அப்படின்றது முடியாது. ஏன்னா தெர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் வேறு ஒரு மதருக்கு வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் ஏதாவது இருக்கலாம், ஒரு கார்டியாக் கண்டிஷன். ஸோ இருந்தாலும் அதை என்கொயர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்பொழுது அரசாங்கத்தில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இது மாதிரி காசு கிடைக்குதுன்றதுனால முதல்லலாம் வந்து எப்படின்னா, ஐம் டாக்கிங் அபவுட் 50 years பேக், மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்க, இப்போ என்னுடைய ஃபேமிலிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து வாஸ் மேபி லோவர் மிடில் இன்கம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தார் when we were born அப்படின்றப்போலாம். அப்போ வந்து எங்கள் ஃபர்ஸ்ட் டெலிவரி, ஐ மீன் மை பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சைல்டு was born in a private hospital. Okay. And in 2 months time the child died. Oh. அதிலிருந்து எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போகிறோம். ஸோ நான் அது வந்து ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து த ரிஸ்க் ஆஃப் சைல்டு மார்டாலிட்டி அதெல்லாம் வந்து அப்போவே 50 வருஷத்துக்கு முன்னாடியே இட் வாஸ் மச் பெட்டர் தேன் இது அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அதனால் சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறப்போ இப்போ இந்த மிடில் இன்கம் குரூப்பில் வந்து இருக்கிறவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த ட்ரெண்டு மாதிரி இங்கே போனால் காசு வேறு தர்றாங்க, ஃப்ரீயாக வேறு டெலிவரி அப்படின்றதுனால the number of deliveries happening in government hospitals has increased tremendously. And ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மெட்டர்னல் மார்டாலிட்டி ஆச்சுன்னா அந்த டாக்டருக்கு இருக்கிற ஸ்க்ரூட்னி அகைன் தட் இஸ் ஆல்சோ ஒன் பிக் இஷ்யூ. அது உங்களுக்கே தெரியும் நம்ம மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்காங்க. அங்கே ஒரு பெரிய கலாட்டாவே நடந்துடும், உடனே ஃப்ளாஷ் ஆகும் அப்படின்றதெல்லாம். ஸோ அவர் டாக்டர்ஸ் ஆர் கேப்பபிள் unless there is a pre-existing illness. எனக்கு தெரிஞ்சு maternal mortality is one of the best in the arguably in the world. நிச்சயமா. அதாவது மருது சார் சொன்னதுதான், சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தையை வெறும் சொல்லா மட்டும் இல்லாம அதை மருத்துவ துறையிலையும் மக்கள் நலன்லையும் இந்த அரசு தொடர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க, அதில் தொடர்ந்து அக்கறை கொண்டுகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம்.